பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 116வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடாருங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்காரு, அதுக்கு நான் ஈடா அவருக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நன்மை செஞ்சிருக்காரு சொல்லி இன்னைக்கு தாவீது இங்க குறிப்பிடாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஏசப்பா நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. சொல்ல போனா நம்ம படிப்புல, நம்ம வேலையில, நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ நன்மையான காரியங்களை செஞ்சிருக்காரு. நம்மள நல்ல ஆசீர்வாதமா வாழ வைக்கிறாரு, 3 வேளை உணவு தராரு, நமக்கு நல்ல ஒரு பைக்கு தந்திருக்காரு, நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்காரு. இப்படி சொல்ல போனா ஏசப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு செஞ்சுமே நம்ம ஏசப்பாக்கு நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே கிடையாதுங்க. தாவீது தான் சொல்றாரு, நான் அவர் செஞ்ச நன்மைக்கு நான் என்னத்தை ஈடா கொடுக்க போறேன்னு எனக்கே தெரியலன்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா செஞ்ச நன்மைக்கு நம்ம என்னத்தை ஈடா கொடுக்க போறோம்னு நமக்கே தெரியாம தான் இருக்கு. அதான் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காருங்க. அந்த நன்மைக்கு ஈடாக நம்ம கிட்ட அவர் எதுவுமே கேட்கலங்க. நம்ம நன்றி உள்ள பிள்ளையா அவருக்கு நன்றி சொன்னாலே போதுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றது தப்பு இல்லை. இருந்தாலும் ஏசப்பா செஞ்ச நன்மைக்காக அவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரதர் என் வாழ்க்கையில நன்மையே செய்யல பிரதர், நான் எப்படி பிரதர் ஜெபம் பண்றதுன்னா ஏசப்பா செய்யப்பட்ட நன்மைக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா பெற்றுக்கொள்ளதான் போறீங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல அவருக்கிற வாசகங்கள் வார்த்தைகளுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.